வணக்கம். இது டிவிஎன் லங்காவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தி உட்பட சந்தேக நபர்களின் பிணை மனுவை எதிர்வரும் 29ஆம் தேதி பரிசீலிக்க கொழும்பு தலைமை நீதவான் உத்தரவு. பாராளுமன்றில் ஜனாதிபதி அறிவித்த அனர்த்த நிவாரணம். சோற்றுக்காக சபையில் சீறிப்பாய்ந்த அர்ஜுனா. 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடுக்கு பாராளுமன்றம் அனுமதி. தமிழக முதல்வரை சந்தித்த பிரதி அமைச்சர் பிரதீப். மகாவலி கங்கையின் வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களின் பிணை மனுவை எதிர்வரும் 29ஆம் தேதி பரிசீலிக்க கொழும்பு தலைமை நீதவான் இன்று உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பித்த போது நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் திறந்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அதே நேரத்தில் ஏனைய சந்தேக நபர்கள் பூசா சிறைச்சாலையில் இருந்து காணொலி மூலம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக மேலும் விவரங்களை வழங்கிய கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் நேபாளத்தில் மீட்கப்பட்ட வழக்கு பொருட்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் சர்வதேச போலீசாரின் உதவி பெறப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு மன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீட்டினூடாக மக்களுக்கு கிடைக்கவுள்ள நிவாரணங்கள் குறித்து ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார். டாலரின் பெறுமதியை நிலையாக பேணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 200 மில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி உதவியை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். 2026ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டாலர் அளவை விட 500 பில்லியன் டாலர் மேலதிகமாக ஈட்டுவதன் மூலம் டாலரின் மீதான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி அதனூடாக வழங்கப்படவுள்ள நிவாரணப் பொதி குறித்து பின்வருமாறு விவரித்தார். முழுமையாக 6282 வீடுகளுக்கு சேதம், 4543 வீடுகளுக்கு பகுதியளவில் சேதம், எவ்வித சேதமும் ஏற்படாத போதிலும் NBROவினால் அனுமதி வழங்காத 6877 வீடுகள் உட்பட மொத்தம் 17,648 வீடுகளுக்கு 3 மாத காலத்துக்கு மாதம் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட திடீர் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக 2026ஆம் ஆண்டுக்கான 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடு இன்று பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த குறைநிரப்பு மதிப்பீடை பிரதமர் நேற்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அதற்கமைய இன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 6:10 மணி வரை இது தொடர்பான விவாதம் இடம்பெற்றதுடன் 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு மதிப்பீடு வாக்கெடுப்பு இன்றி பாராளுமன்றில் அங்கீகரிக்கப்பட்டது. பாராளுமன்றில் உள்ள சிற்றுண்டிச்சாலையில் மதிய போசனத்துக்கு போதிய அளவான உணவு வகைகள் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடும் தொனியில் சபையில் இன்று குற்றஞ்சாட்டினார். மதிய போசனத்துக்காக தாம் சிற்றுண்டிச்சாலைக்கு சென்றபோது அங்கு சிவப்பரிசியும் சொதியும் மாத்திரமே இருந்ததாக கவலை தெரிவித்தார். பாராளுமன்ற நிர்வாக குழுவின் மீது இதன்போது தமது அதிருப்தியையும் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா வெளிப்படுத்தினார். அவரது இந்த முறைப்பாட்டை சபாநாயகருக்கு தெரிவிப்பதாக அறிவிக்கப்பட்டது. இலங்கை மற்றும் தமிழ்நாடு அரசுகளின் உறவுகளை பலப்படுத்தும் முகமாக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று சென்னையில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பேரிடர் காலத்தில் இலங்கைக்கு துரிதமாக உதவிய இந்திய அரசாங்கத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்குமான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்த தமிழக அரசுக்கும் இந்திய வம்சாவளி மலையக மக்கள் சார்பில் பிரதி அமைச்சர் பிரதீப் தமது நன்றியை தமிழக முதல்வரிடம் தெரிவித்துக் கொண்டார். இதன்போது மலையக மாணவர்களுக்கான தமிழகத்தில் உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பில் பிரதானமாக கலந்துரையாடப்பட்டது. சபரிமலை ஐயப்ப யாத்திரையினை புனித யாத்திரையாக இலங்கை அரசு பிரகடனப்படுத்தியமை தொடர்பில் தமிழக முதலமைச்சர் இலங்கை அரசாங்கத்துக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். சமகால அனுர அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாநாயக்க தேரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான குறைநிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், எனக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை, நாட்டிலுள்ள ஏழை மக்களுக்காகவே பேசுகிறேன். கிராமங்களில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று சென்று பாருங்கள். போகும்போது பாதுகாப்புக்காக ஹெல்மெட் அணிந்துதான் செல்ல வேண்டும் என குறிப்பிட்டேன். ஆனால் நான் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் தான் செல்கிறேன். நான் ஒரு தமிழன், ஆனால் என்னை எந்த சிங்களவரும் கொள்ள மாட்டார்கள். இது உங்களின் நாடுதானே, போய் மக்களை நேரில் சந்தித்து பாருங்கள் என ஜனாதிபதியிடம் தெரிவித்ததாக அர்ஜுனா எம்பி மேலும் தெரிவித்துள்ளார்.
மகாவலி கங்கை வடிநிலத்துக்காக விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி இந்த வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நாளை மாலை 5:30 மணி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் சில நீரேந்து பகுதிகளில் பெய்த மலை மற்றும் மேல் பகுதியில் உள்ள நீர்த்தக்கங்களிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டமை காரணமாக சிறிய அளவிலான வெள்ள அபாயம் ஏற்படக்கூடும் என நேற்று அறிவிக்கப்பட்டிருந்தது. கிண்ணியா, மூதூர், கந்தலாய், சேருவில, வெலிக்கந்தை, லங்காபுர, தமன்கடுவை, திம்புலாக்கலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மட்டக்களப்பு பொலனறுவை வீதி, கல்லேல்ல பகுதியிலும் சோமாவதி ரஜமகா விகாரைக்கான பிரவேச வீதி மற்றும் விகாரியைச் சூழவுள்ள பகுதிகளும் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அடுத்த சில நாட்களுக்கு சோமாவதி ரஜமகா விகாரைக்கு செல்லும் பக்தர்களும் அந்த பகுதிகளில் மகாவலி கங்கையை ஆண்டி வசிக்கும் பொதுமக்களும் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையிலிருந்து பாதுகாப்பாக இருக்குமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது.